இருக்கிற எல்லா ஜாமனையும் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அங்கேயே அது இல்லதுன்னு தேடக்கூடாது. காலையில உங்க அப்பா கார் கொடுக்குறாரா பார், இல்லாட்டி டாக்ஸி பிடிச்சிக்கலாம். என்ன காலையில வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பிட்டா ஐயா அம்மா இன்னும் பாப்பாவை பார்க்கவே இல்லைல்ல, அவங்களுக்கும் காட்டிட்டு அப்படியே பாட்டிக்கும் காட்டிட்டு ராத்திரிக்கு வீட்டுல தங்கிட்டு காலையில கிளம்பணும்னா செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போறதுக்கு சரியா இருக்கும். இப்பதான் பிள்ளை டாக்டர் கிட்ட போகாம நல்லா இருக்கு. அங்க எங்கேயும் நலவு வச்சு பிள்ளைய வீணாக்கிடாதீங்க. பிள்ளை பெருசாச்சுன்னா எங்க வேணாலும் போலாம். அம்மா சொல்றதுதான் சரி. குளிக்க வைக்கிறதுனாலே எனக்கு பயமா இருக்கு. பாப்பா பெருசாகட்டும், 3 மாசம் தானேங்க ஆகுது. நீ ஒன்னும் கஷ்டப்பட வேணாம். உலகத்துல வேற யாருமே புள்ள பார்த்துக்கலையா? அதிசயமா புள்ள வளர்க்குறியா? குழந்தை வளர வரைக்கும் எங்க அம்மாவை கூட்டு வர்றேன். இல்லைன்னா மனோரஞ்சன் மேடம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா வராது. நீ எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வை, காலைல கிளம்பணும். உங்களுக்கு என்ன, என்னை தனியா விட்டுட்டு நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. நான் மட்டும் நீங்க வர வரைக்கும் வீட்லயே உட்கார்ந்து இருக்கணும். இங்க பவானி பாட்டி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு பொழுது போகுது. நான் பாட்டுக்கு சும்மா செவனே கிடந்தேன். அப்புறம் உன்னை பிடிச்ச என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்க அப்பா உன்னை வீட்டுல வச்சு சாமி விட வேண்டியதானே? இங்க பாருங்க, அப்பா கிப்பா நீங்க பேசாதீங்க. இங்க பாரு, என்ன புரிஞ்சுக்க. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நீ பாப்பாவும் என் கூட இருக்கவே மாட்டீங்களா? ஆமா, நான் எதுக்கு உங்களுக்கு? அதான் மனோரஞ்சிதா இருக்காளே, அவளையே போய் கொஞ்சிட்டு கிடங்க. என்னடி சொன்ன? உனக்கு வாய்ஸ் கடை அவங்க யாரும் தெரியும் உனக்கு? நினைச்சுதான் பேசுவியா? கையிடு. என் மேல கை வைப்பியா? நல்லதா ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு வாழ தெரியல உங்களுக்கு. உங்களெல்லாம் யார் வந்து திருத்த முடியும்? நான் வாழ தெரியாதோனா? என்ன ஏத்து பேசுற? நீ அடிக்கிறதுக்காக நான் பொண்ணு பத்து கையில கொடுத்தேன். கிணத்துல தள்ளிட்டு நான் ஒவ்வொரு நாளும் துணிச்சிட்டு இருக்கேன்டா. ஐயோக்கே ராஸ்கல். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நிறுத்தக்கூடாது. போட நாயே, போடா போடா போடா. நாயை நடுவிட்டு வச்ச பாரு, புத்தியை காமிச்சிட்டாங்க. நான் பொண்ணை கட்டிக்கிட்டு கேட்டனா? நீ சொல்றதா கேட்டுக்கிட்டு உன் காலையில கேட்ப நினைச்சல? வேலை வாங்கி தெரியும் சொல்லிட்டு எம்பி கிட்ட போய் அவன் ஹோட்டல்ல கிடைக்கட்டும் வேலை வாங்கி கொடுக்க வேணாம் நீ சொல்லல. நான் உன் காலில் வந்து விழுவே நினைக்கிறியா? அது சாகிற வரைக்கும் நடக்காது. அப்பா எனக்கு இனிமே யாரு தெரியும் வேணாம். ஓ சொத்து வேணாம், ஒண்ணு வேணாம், எல்லாத்தையும் தீட்டு ஓடு. என் பொண்ணு மட்டும் என் கூட அனுப்பு. ஓடு. எனக்கு வேலை இருக்கு. வேலை 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 பெரிய பிள்ளைகிற வேலை. என் ஹோட்டல்ல கிழவன் பாடுறான், அவனுக்கு கொடுக்கறா உன் சம்பளம். போடா போடா. அவன் இந்த வீட்டு மருமகன் இல்லையா? அவனையும் அண்ணாமலை நினைச்சியா? வாங்க குடும்பத்தை கட்டணா. சரியான ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு இந்த பாச கொடி ஏறாத. என்னையும் அடிக்க வந்துட்ட பொண்ணு மேல கை வைக்க. இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் நல்ல சம்பந்தம் கிடைக்கலன்னு வருஷ கணக்கா எப்படி எல்லாம் அலையிறான். கடவுள் நமக்கு எல்லாத்தையும் நல்லா தானே கொடுத்து நல்ல வழியை காமிச்சாரு. இந்த சம்பந்தம் பிடிச்சு கொடுத்தீங்க. அவன மனுஷங்கள அவங்க. என் புள்ள கழுத்தை போய் பாருங்க. அவங்க காசு கஞ்சி குடிச்சாலும் எங்க கூட சந்தோஷமா கிடந்தா.
இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே நீங்க. அந்த பக்கம் இப்ப நீங்க என்ன நியாயம் பேச வந்திருக்கீங்க? இத பாருங்க, நான் நியாயம் தப்பு பேச வரல. எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணித்தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். என்ன ஆட்டக்காரிக்கு வந்திருக்கான் இவன்? அவன் என்ன எதிர்பார்த்தான்? தான் பொண்ணும் பேத்தியும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது தப்பா? இவனும் எல்லாரையும் பைத்தியக்காரன் நினைச்சானா? நீங்களும் சொல்ல மாட்டீங்களா அவனுக்கு? அட கடவுளே, இவனுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. டேய் அங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான் முதலியார. ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா பெரிய விஷயம் சாதாரணமா சொன்னீங்க. நீங்க 2 பேரும் பெருசா ஏதோ சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு போனீங்க. வேலை வாங்கி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஹோட்டல்ல கிடந்து ஒளிக்கிட்டோம்னு எம்பி கிட்ட சொல்லியிருக்கா. இருந்தாலும் என்ன இந்த பாருங்க, கழுத்து டாக்டர் ஹோட்டல் என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளி சரிப்படுத்தி என் மூஞ்சில வீசினா இருந்தாலும் அந்த ஊர் சனமே வேடிக்கை பார்த்து என் குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன். என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அம்மா ஐயாவோடைய இங்கேயே கடந்துடுறேன். நான் உங்களை ஒண்ணுமே கேட்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. நாங்க யாரும் இனிமே எதுக்கு அங்க வரமாட்டோம். அவங்க இங்க வர வேணாம். முதல்ல அந்த உறவை ஆத்து போச்சு. மாதவி, பாப்பா, மாதவி, வா 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 வா. மாதவி குட்டி, ஓடி 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 ஓடி. இப்ப சித்தப்பா வந்திருக்கேன் பாரு. சாப்பிட்டு சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு. அத்தனை வந்திருக்காங்களா? நான் மட்டும் தான் வந்தேன். வீட்டுக்கு போகாம நேரா காலேஜ்ல இருந்தா வரேன். நாங்க வந்தது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அண்ணன் என்ன கொன்னே போடும். அண்ணன் எப்படி இருக்காங்க? உங்க சித்தப்பாக்கு இன்னைக்குதான் புதுசா பாசம் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல அண்ணன் போக கூடாதுன்னு சொல்லி இருக்குன்னு. அண்ணி எப்படியா நீ இருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். அண்ணனும் உங்களை மாதிரியே தான் நீ இழைச்சு போச்சு. இப்பெல்லாம் யாரோடையும் பேசுறதும் இல்ல, அதிகமா ஊருக்கு வர்றதும் இல்ல. நீ வெளியே இருக்கு. அத்தை, மாமா, லட்சுமி, சின்ன தம்பில அப்படி இருக்காங்க. இருப்பாங்க. லட்சுமி இப்ப எங்க இருக்கு? போன மாசம் திருநாக்கு வந்தது. இப்பெல்லாம் வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்ல. நீ லட்சுமி அக்கா பையன் நிக்க ஆரம்பிச்சிட்டான். பாட்டி சாகுறதுக்குள்ள பாப்பா 3 பாத்திர செத்து போடுறேன், தூக்கிட்டு வந்து காட்டுங்கடான்னு சொல்லிட்டே இருந்தது தண்ணி. இப்போ ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால ஆயா செத்து போச்ச. நீ நம்மளாம் ஒண்ணு கூடி எப்ப நீ சந்தோஷமா இருக்க போறோம்? அக்கா பிடிக்கா? எங்கடா வந்த? திடீர்னு பாசம் பொத்துக்கிடுச்சா? என்னமோ இந்த பக்கமா வரமாட்டேன்னு வீம்பு பேசுறீங்களே. உன்னை நைஸா அமிச்சிட்டு உங்க அண்ணன் ஓட்டிக்கலாம்னு பாக்குறேன்னா? ஏய் நான் பொல்லாதவன். குழந்தைய கூட இவன்ட்ட என்ன பேச? போங்க உள்ள. பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்களேன்னு சும்மா விடுறேன். போ போடா போடாங்கிறல்ல. கண்ட கண்ட கழுதைங்கெல்லாம் குழந்தைகளை தூக்கிட்டு நல்ல தாத்தா வந்த வர. என்னடா அண்ணி? போடா. அண்ணியா? அண்ணி போங்க.
வா 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 உட்காரு. ஆறனடி. அடாடாடா, கண்ட பிச்சைக்கார பசங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு. பழம் பாரு, ஹாரன் பாரு, பூம். எப்படி இருக்கு? கல்யாணிமா, எம்மா நேரமா தான் நான் ஒண்டியா உட்கார்ந்து இருக்கிறது. கீரை பழத்து கிளம்பிய அங்கே அடிச்சு கொண்டு இருப்பேன். எனக்கு மட்டும் உன் மேல வந்த ஆத்திரத்துக்கு நீ மட்டும் கண்ணு முன்னால வந்திருக்கனா? உனக்கெல்லாம் நன்றி இருக்கா? இப்படி எல்லாம் பேசாத. உனக்கு நான் எவ்வளவு செவத்துன்னு செஞ்சிருப்பேன். நீ சொல்ற அந்த கேள்வி என்ன பார்த்து கேக்குது? எங்க அற போக்குறி? உனக்கு எங்க அற கோர? உன் கூட பிறந்ததெல்லாம் அது கல்யாணமே, அது உன் பிள்ளைகளுக்கு மாங்கல்யம் ஏற போகுது. உனக்கு ஒரு வேலை வரமாட்டேங்குது. என் மீசையை தொட்டு காட்டி ஒண்ணு ஒண்ணா எல்லாமே நடத்தி போச்சேடான்னு அந்த கண்ணு தெரியாத கவுதி கேள்வி கேக்குது. நீ பேசுறியா? அவங்க எல்லாம் சொன்னா உனக்கு வயசாயிருமா? அது நான்ல சொல்லணும். ஐயோ ஐயோ ஐயோ, அன்னைக்கு நீ கீழே கிடந்தப்பா நான் பாட்டுல வேலையை பார்த்துக்கின்னு பேசாம போயிருந்தா எனக்கும் கல்யாணம் ஆகி என் புள்ள குட்டி எல்லாம் இப்படி இப்படியே இருந்திருக்கு. ஐயோ ஐயோ, இப்ப அதுவெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க தைரியம் இருந்தா என் கூட நாலாவது படிச்சவ என் பொண்ணை கட்டிக்கிறியா போக்குறீன்னு கேப்பா. சும்மா அத்தியத்தையும் பேசி குழப்பிக்கினேன். இனிமே உன்னை யாரும் அப்படி பேச முடியாது. அதுக்கு நான் ஒரு வழி யோசிச்சு வச்சிருக்கேன். முடிவு பண்ணிட்டியா? என் கண்ணாட்டியா, நான் ஏசிட்டேன்ல. நீ ஒன்னும் செய்ய வேணாம். நான் சொல்றபடி ஒரு அரை மணி நேரம் கேப்பியா? கேப்பியாவா? சொல்லுடா சீக்கிரம். கல்லூர்ல ஒரு சாயம் விக்கிறாங்க. அத வாங்கிட்டு வந்து உன் தலையிலயும் உன் மீசிலையும் தடவுனா சும்மா சின்ன பையன் நாட்டு இருப்ப. இத பாரு 5 வருஷமா தடவுறேன். உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஐயோ ஐயோ ஐயோ, கருப்பு சாயம் பூசி என்ன கவுத்து புட்டாளே, தந்திரக்காரி மந்திரக்காரி சாட்சி புட்டாளே, எல்லாம் போச்சு. நானும் போற இடத்துல எல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு பார்த்துன்னு தானே இருக்கேன். நம்ம 2 பேர் கைக்கு அடக்கமா இருந்தா தானே பின்னால பிரச்சனை வராது. நான் என்ன விவரம் தெரியாதோட? அது எப்ப கிடைக்கும்? அது வரைக்கும் தான் நான் இருக்கேன்ல. பேசி பேசி நேரத்தை வீணாக்காத. ஓ, இதுவும் நானே முதல்ல போடணுமா? சரி சரி. ஓ, மனசு மாதிரியே எல்லாம் பிரமாமா நடக்கும். யார சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மாயவரம் போய் சாப்பிடுறதுக்கு நேரம் ஆகும். இங்கேயே சாப்பிட்டு போயிடு. நான் சொல்றேன். ஐயா, முதல்ல போனி பண்ணிக்க. நீ நல்லா இருக்கணும். வா டாக்டர், வாங்க 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 வாங்க. உங்ககிட்ட முக்கியமா நான் ஒரு விஷயம் பேசணும். நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ போயா. அப்படி கொஞ்சம் தள்ளி நின்னு பேசலாமா? எனக்கு நேரம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. பேச வேண்டியது இங்கே பேசுவோம். இப்ப நான் பேசுனது என் பிள்ளைக்கு தெரிஞ்சா அப்பனே வேணான்னு கூட சொல்லிடுவான். எவ்வளவு காஞ்சணும் புத்தி வரலையாமா? ஒரு நல்ல நாளா பார்த்து மருமகளையும் பேத்தியும் வீட்டுல கொண்டாந்து விட்டுருங்க. அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க இப்ப எவ்வளவு தன்மையா பேசுறீங்க? அது மாதிரி வந்து அவர் கேட்க சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சரியாயி பழைய மாதிரி ஆகணும்னு நான் பாக்குறேன். அவ இன்னைக்கு மனசு மாறி அங்க வந்து கூட்டிட்டு போறான். வரமாட்டாராமா? வெறும் 1ஆம் தேதி எதிர்பார்த்து காலத்தை ஓட்டுறவனுக்கு அவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? வாலாட்டானா? யார் கொடுத்த துணிச்சல்? அவனுக்கு உள்ள போட்டேன், ஆயுசுக்கு வெளில வர முடியாது. ஜாக்கிரதை. இவ்வளவு நேரம் என் பேத்தியும் மருமகளும் வேணும்னு நினைச்சேன். அது நடக்காது போல இருக்கு. பொண்ணை பெத்தவங்களுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னா நாளைக்கு இதுக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? அவன் ஆம்பளை 5 கல்யாணம் பண்ணுவான். பண்ணுவாங்க. 5 கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் சும்மா இத பேசுறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும்னு 2 பேரும் இங்க வர வச்சேன். கடைசியில இப்படி அசிங்கப்படுத்திக்கிறீங்களே. எவ்வளவு குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம இருக்காங்க, எவ்வளவு பொண்ணாட்டிங்க புருஷன் இல்லாம இருக்காங்க. செத்த போயிட்டாளுங்க. பங்கன் நடத்தலான கண்டவனை கூப்பிட்டு, அறிவு கட்டவன இதுல என்னைய கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு எடா வண்டிய.
சிவதான் எப்படி இருக்க போறான் என்ன 2 ஊருக்கும் எப்படி எல்லாம் அலைஞ்சிருப்பேன். கடைசியில் அத்தனையும் பாழா போச்சு. அம்மா 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 இல்ல இல்ல மெதுவா. என்ன பேசியோ? நீங்க நினைச்சாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட முடியுமா? பெண்ணடி பாவம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி உண்மையா இருந்தா இந்நேரம் புள்ளைய தூக்கிட்டு ஓடியாந்துருக்கணும். புருஷன் வீடு முக்கியம்னு நினைச்சிருந்தா தானே. அம்மா 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 உன் பிள்ளை ஒன்ன மாதிரியே அடம் பிடிக்குது. நீங்களா எங்க சோறு கிடைக்கும்னு 3 பேரும் மோப்ப பிடிச்சு வந்துறீங்களாடா? இருக்கிற கூட பார்த்தா எங்களுக்கு ஒரு துண்டு கறி கிடைக்கும்னு சந்தேகமா இருக்கு. இல்ல நீங்க வேறயா ஏன்றீங்களா? மாவனை எங்கயாவது காது குத்து கல்யாணம் உங்களை பார்த்து ஓட்டறதுக்கு வந்து உங்களை ஓடுங்கடா. பத்திரம் பாரு. சிவதானம் ஒண்ணும் கூட சொல்லியா? தன்பாத்துல ரிசர்ச் ட்ரைனிங் போறான்ல, வர 2 வருஷம் ஆகும். பக்கமா நார்த் இந்தியால இன்னும் 10 நாள்ல போறான். சாப்பிடலாம் சார். ஏண்டா எங்களை விட்டு 2 வருஷம் பிரிச்சு போறியா? இத பத்தி ஒரு வார்த்தையாவது எங்ககிட்ட சொன்னியாடா? தனியா கிடந்து பொங்கி திங்கிற வயசாடா இது. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. போறதா முடிவு பண்ணிட்டேன். வாங்க சார் சாப்பிடலாம். வாழ்க்கையில மன்னிக்க முடியாத குத்தம்னு இருக்கா? எல்லாத்தையும் மன்னிக்கிற மனசு வேணும். வாழ வேண்டிய பிள்ளை. நீ என் கூட பிறந்த தம்பியா இருந்தா இப்படி பேசுவியா? நீ ஒரு தடவை பார்வதியை போய் கூப்பிடு. ஒன்னும் தேஞ்சு பெற மாட்டேன். நீங்க இப்படி பேசுறீங்க. அவ உங்களை என்ன கேட்ட தெரியுமா? என்ன கேட்டா? வேணா விடுங்க. அப்படி என்னதான் கேட்டா? உங்களை என்னையும் தப்பா பேசுறா, சந்தேகப்படுறா. வாழணுமா? பாடுகாளி சரியான தீவெட்டி தட்டிலாம் இருக்க. அவகிட்ட சும்மா சும்மா இவளை பத்தியே பேசிட்டு இருந்திருப்ப. பாவம், அவளுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? அவ உன்கிட்ட எவ்வளவு ஆசை உரிமையோட இருந்திருந்தா இப்படி சொல்லுவா? உன்கிட்ட பெத்தா இருக்காடே. என் வீட்டுக்காரர் கூட வேற ஒரு பொம்பளை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கூட கோவம் தான் வரும். சரியா? பொம்பளைய நீ மனசுல ஆக்கணும். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் செத்தாலும் அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். நீரெல்லாம் எப்படி எம்எஸ்சி பாஸ் பண்ணிரு? எவன்டா உனக்கு வேலை கொடுத்தான்? மாதவி, முயல் குட்டி இருக்கா? எங்களுக்கும் காமிக்கிறியா? என்னால நம்பவே முடியல. சிவதான சொன்ன பார்வதியா நீ? என்ன அழைச்சுக்கிட்டு போதா வந்தீங்களா? ஏன் அவர் வரமாட்டாரா? உங்களை அனுப்பிதான் கூட்டிட்டு வர சொன்னாரா? ஆமா ஆமா. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நீங்களே கேளுங்களேன். நீ கோகிலால? என்ன எப்படி தெரியும்? எங்க மாமா என்ன பத்தியும் சொல்லிருக்கா. அக்கா அக்கா, நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? சிவதானுதான் சாப்பிடுறது இல்லைன்னா நீயும் பட்னியா? அப்பா அப்பா எங்க? அப்பா காணும். பாட்ட போலாமா? போலாம். மாணவி நல்லா பேசுகாளே. மனோஜிதான் அடுத்த வருஷமே அவளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம் போல் இருக்கு. நெய்வேலியில தான் ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வர பெஸ்ட் ஸ்கூல்லாம் இருக்கே. ஏன் மாயவரத்துல ஸ்கூலே இல்லையா? இங்க உள்ளவங்க என்ன கை நாட்டு வச்சுக்கிட்டு அலையறா? என்னங்க இன்னும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், நீங்களே வந்திருக்கீங்க. அவர் என்ன அங்க வெட்டி முடிக்கிறாரா? பாருங்க இது முகத்தை. இன்னோட 2 வயசாகுது. இது பிறந்த நாள் எப்படி எல்லாம் கொண்டாடணும், யாரெல்லாம் இருந்து கொண்டாடணும். சும்மா வீம்பு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்ப நீ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாடா, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்பா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கப்பா, நான் பாட்டி கூடவே இருக்கேன். என்னமல ஐயா விளையாட்டு காட்டு குழந்தைங்க, நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு.
புறப்படுறேன்னு அவங்க கூட புறப்படு. போ போ. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்கதான் வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட அனுப்பி வைக்கலாம்ல. அங்கதான் கல்யாணம் பண்ண போறாங்களோ. நான் உத்தரவு இருக்கும்போது இன்னும் கல்யாணம் பண்ணுவான். பாத்துக்க மாட்டான். நீயாவது என்ன நம்புறியாமா? என் மானத்தை காப்பாத்திடுறா. அவங்க வந்தது இப்படியெல்லாம் நடந்தது சிவதானுக்கு ஒண்ணும் தெரியாண்டா. என்ன தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான். ஏய், யாரும் வாயை திறக்கூடாது அவன்கிட்ட. பனசலாச்சா? சரி. போலாம்.